உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த அப்ளிகேஷன் விளக்கத்திற்கான இரண்டாம் பாகத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதில் நீங்கள் எப்படி தேர்வை செய்யலாம் என்று பார்ப்போம். வீடியோவின் நேரத்தை குறைப்பதற்காக நான் கேள்விக்கான பதிலை உடனே அழுத்தி அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த தேர்வை செய்யும் பொழுது பேப்பர் பேனா வைத்து ஒர்க் அவுட் பண்ணி பதிலை கண்டுபிடித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு செல்வீர்கள். சென்று மறுபடியும் பேப்பர் பேனாவை உபயோகித்து அதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நான் இப்பொழுது இந்த தேர்வை எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். நான் ஏஜஸ் என்ற சப்ஜெக்டை எடுத்துக்கொள்கிறேன். அதில் பிராக்டிஸ் டெஸ்ட் 1 என்பதை தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்லியபடி இதில் 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் வீடியோவின் நேரத்தை குறைப்பதற்காக கேள்விக்கான பதிலை உடனே அழுத்தி அடுத்த கேள்விக்கு செல்வேன். நீங்கள் பொறுமையாக செய்து உங்களுடைய புலமையை இதில் சோதித்துக் கொள்ளலாம். நான் இப்பொழுது ஸ்டார்ட் பட்டனை அனுப்புகிறேன். உடனே உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. இது கேள்விகள் தமிழில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் பயன்படுமாறு தமிழில் தேர்வுகளை எதிர்கொள்வார்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் நான் ஒவ்வொரு இந்த கேள்விக்கான பதிலாக நான் டி என்பதை செலக்ட் பண்ணுகிறேன். டியை அழுத்தியவுடன் சப்மிட் பட்டனை அழுத்தவும். அதற்கப்புறம் இந்த அடுத்த கேள்வி செல்வதற்காக நெக்ஸ்ட் என்ற பட்டன் வரும். நாம் அனைத்து கேள்விக்கான பதில்களை கொடுத்தவுடன் கம்ப்ளீட் என்ற பட்டன் வரும். நாம் கம்ப்ளீட் பட்டனை அழுத்தியவுடன் நாம் தேர்வுக்கான முடிவுகள் தெரியும். நாம் எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிக்கிறோம், அதில் எத்தனை கேள்விகள் சரியானது என்ற முடிவு நமக்கு தெரியும். நான் இப்பொழுது கம்ப்ளீட் என்ற பட்டனை அழுத்துகிறேன். இதன்படி தெரிந்தால் நமக்கு பிராக்டிஸ் எக்ஸாம் 1 மொத்தம் 14 கேள்விகளில் 4 கேள்விகள் மட்டுமே பதில் கரெக்டாக இருக்கிறது. நமக்கு 29% மட்டுமே இருக்கிறது. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் நாம் அதிகமாக இந்த பாடத்தில் இன்னும் நன்றாக படித்து மறுபடியும் இந்த தேர்வுகளை எடுக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் எது சரியான பதில், இதற்கு சரியான பதில் எது, அதில் நீங்கள் எந்த பதில் எடுத்தீர்கள், அது உங்களுக்கு தவறாக முடிந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதில் கரெக்ட் ஆக்ஷன் ஏ, ஆனால் நீங்கள் எடுத்தது டி, அதனால் இது தவறாக போய்விட்டது. இது மாதிரி எந்தெந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் கொடுத்திருக்கிறீர்கள், எந்தெந்த கேள்விகளுக்கு நீங்கள் தவறான பதில் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் பார்க்க முடியும். இதை முடித்தவுடன் இப்பொழுது உங்களுக்கு இந்த தேர்வை நீங்கள் சேவ் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்றால் சேவ் ரிசல்ட் பட்டனை அழுத்தி உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் என்று நினைத்தால் நீங்கள் அந்த பட்டனை அழுத்த வேண்டாம். நான் இப்பொழுது சேவ் ரிசல்ட் என்ற பட்டனை அழுத்துகிறேன். அழுத்தியவுடன் இது இங்கே வரும். இப்பொழுது உங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு போய் இந்த கேள்விகளில் நீங்கள் 29% எடுத்தீர்கள் என்பது தெரியும். இது பரவாயில்லை, முதல் தேர்வில் குறைத்து வாங்கியிருக்கலாம். பின்னால் நீங்கள் போக போக இதை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் நினைத்தபடி
நல்ல கேள்விகளை நல்ல ரிசல்ட்டை 100க்கு 100 வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ப்ராக்டிஸ் டெஸ்டில் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த வகையில் இந்த ப்ராக்டிஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். நான் கேள்விகளை ஆங்கிலத்தில் கேட்பதற்கான அப்ளிகேஷன் வைத்திருக்கிறேன். அதில் இன்னொரு காணொளியில் அதை பற்றி நான் பேசுகிறேன். இதுவரை பொதுமையாக கேட்டதற்கு நன்றி.